சாரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்காக தான் சாரி கட்டியிருக்கேன். பார்த்து கூட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. சாரி தானே. ஓ, அவ்வளோ ஈஸியா? ஆமா. அப்போ நீ கட்டி காட்டு. இதுக்கு தான் நான் வேணுங்கிறது. எங்க காட்டு. நான் உன்னை கட்டிட்டு வர சொன்னேன். ஆமா, நீ தானப்பா ஈஸியா இருக்குன்னு சொன்ன. இந்தா போய் கட்டிட்டு வா போ. நானா? ஆமா, நீதான். இப்படி சூடு. ஜனனி, நீ என்னம்மா வீட்டில் இருக்க? அப்பா நீங்க ஒர்க் இருக்குன்னு தானே சொன்ன. ஏன் பதட்டமா வர? இல்லப்பா, பதட்டம்லாம் இல்லை. நீங்க என்னப்பா சீக்கிரமா வந்துட்டீங்க? எனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னு வந்துட்டேன். ஆமா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ எங்கேயோ வெளில போற? நீ இதோ ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா, கால் பண்றேன்னு சொன்னாப்பா. நான் கிளம்பிடுவேன். ஓ, வாங்க கீழே போய் பேசலாமா? இதுக்கு ஏமா டென்ஷன் ஆகுற? ஜனனி, ஐயோ அங்கிள், ஐயோ. ஃபிளாஷ்பேக். ஏய் என்னடி பண்ற? ஏய் பலிக்குது அப்படி எனக்கு ஏதாச்சும் ஆச்சு. என்னடி பண்ற? நீ காலடி சாவல. என்ன பண்ற? நீ தல அமுதடி கதவை சாத்தாடி போடா. அப்பா ஜனனி, என்னமோ சவுண்ட் கேட்சேம்மா. சவுண்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா. எனக்கு கேட்டுச்சே. இல்லப்பா, அதெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை. சும்மா ஏன்டா தட்டிட்டே இருக்க? அப்பா இன்னும் போலடா. ஏய் ஜனனி, உன் ட்ரெஸ் எல்லாம் மேல பட்டு அரிக்குது ஜனனி. எப்படி கதவு திறப்ப? டேய் ஹாய் அங்கிள். ஐயோ அங்கிள். டேய் என்னால ஓட முடியாது. வயசாயிடுச்சு. வா பேசலாம். பெண் பார்த்து வேற அரிக்குது. ஜனனி, என்னம்மா இதெல்லாம்? அங்கிள், நான் தான் சும்மா ஜாலியா. ஜனனி, நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசுறேன். அங்கிள், நான் ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசுறேன். யாரு இவன்? என்ன வேலை செய்யறான்? அங்கிள், நான் ஒரு டெக் கம்பெனில வேலை பார்க்குறேன். ஓ, எவ்வளோ சம்பளம் வாங்குற? நான் ஒரு 25 to 30K வாங்குவேன் அங்கிள். எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க? அங்கிள், அப்படிலாம் இல்லை அங்கிள். ஏய் ஜென்னி, சொல்லு ஜென்னி. டேய், உங்க அப்பாவை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தேன். நீயும் அது மாதிரி தான் அழிச்சிட்டு இருக்க. அனாத பைய தானே, அதான் தெரு பொறுக்கிட்டு இருக்க. அங்கிள், தேவையில்லாம பேசாதீங்க. நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன். உங்க பொண்ணு என்ன லவ் பண்றா, அதை பத்தி மட்டும் பேசுறதா இருந்தா பேசுங்க. எங்க அப்பாவை பத்தி பேசுறீங்க. ஹே வருண், ப்ளீஸ்டா. நீங்க எங்க அப்பா கூட தானே சுத்திக்கிட்டு இருந்தீங்க. என்ன விடுங்க. எங்க அப்பாக்கு என்ன பண்ணீங்க? டேய், உங்க அப்பாக்கும் எனக்கும் 1000 இருக்கும். எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லைடா. என் பொண்ணு பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காத. அப்பா, மரியாதையா என் பொண்ணை விட்டுரு. எஞ்சி வெளில போட. ஏன் சம்மந்தம் இல்ல? நானும் ஜனனியும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு, காலேஜ், வேலை இன்னே வரைக்கும் ஒன்னா தான் இருக்கோம். இனிமேவும் அப்படிதான் இருப்போம். நீங்க அவளை 25 வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அடுத்த 75 வருஷம் நான் தான் அவளை பார்த்துக்க போறேன். நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களை விட நல்லாவே பார்த்துப்பேன். நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்களா? என்ன அனாதங்கிறீங்களா? உங்களை விட ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. அது எங்க அப்பா. ஓ, அவர் என்னை அனாதன்னு சொன்னார் ஜனனி. அப்போ கூடவா? ஓகே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணுறீங்க. நீங்கள் சொன்னது கரெக்டா அங்கிள். இனிமேல் உங்கள் பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க அங்கிள். ஏன்பா? Ooh, yeah, ooh,
ரூமுக்கு புதுசாக வந்திருக்கான்னு ஓட்டாதீங்கயா, பயங்கரமான பைத்தான் டெவலப்பரு. முத்த வீடும் ஓகே தான், ரெண்ட்டும் ஓகே தான். என் ரூம் எங்க? ஓல்டு மாங் கூட வந்திருக்கீங்க. வெல்கம் டு அவர் ரூம். டேய், இப்பெல்லாம் இந்த வீட்டில் தூங்கவே பயமா இருக்கு. நைட்டு பேய் நடமாடுற மாதிரியே இருக்கு. மணி ஆஃப் சைக்காலஜின்னு ஒரு புக் இருக்கு, படித்தா நல்லா சம்பாதிக்கலாம். முத்த பிரைவசி, சிங்கிள் ரூமு, தனி ரூம்னு சொன்னீங்க, எங்க? என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க? என்ன சோப் போட்டு குளிக்கிறீங்க? ப்ரோ இங்க ஒன்னா சேர்ந்து தூங்கும் போதே என்னென்னமோ நடக்கு. நீங்க என்ன ப்ரோ தனி ரூம்லாம் கேக்குறீங்க? அந்த சாமி இந்த சாமிலாம் இல்லை, காசு தான் சாமி. காசு இல்லாமல் இதுக்கு ஓசியா இருக்கீங்க. ப்ரோ அவர் தனி ரூம்னு சொல்லி தான் கூட்டின்னு வந்தாரு, அதனால தான் வந்தேன். எனக்கு ரூமே தேவையில்ல, கிளம்புறேன். ப்ரோ கவலைப்படாதீங்க, ரம்மி 100 ரூபா பெட் வச்சு விளாட்லாம். என்ன சொல்கிறீங்க? ஆட பாவி, வெளியில் இங்கே பள்ளம் உள்ளதுன்னு போர்டு வைக்க சொன்னேன், வச்சியாடா? போர்டு இருந்துச்சுடா, இவன் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதனால கழட்டி போட்டேன். ஐயோ, இன்னைக்கு எவன் விழுந்து தொலைஞ்சான்னு தெரியல. வாங்கடா போய் பார்ப்போம். தான் இவனாவது விழுந்து தொலைவான். வா. இன்னைக்கு எவ்வளோ மொய் எழுத போகிறோமோ. எப்போ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களாடா? ஐயோ எவன் விழுந்தான்னு தெரியலையே. என்னடா ஆச்சு? என்னடா யாரையும் காணோம். என்னடா எவனோ உளுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ஒருத்தனையும் காணோம். என்ன ப்ரோ? ஏதோ ஒன்று போச்சு ப்ரோ. ப்ரோ அது ஒன்றும் இல்லை, நைட் நேரத்தில் வவ்வாலா இருக்கும். நீங்க சும்மா இருங்க. முத்து ஏதோ ஒன்று போச்சு. முத்து என்ன போச்சு? தரல, ஏதோ உஸ்குன்னு போச்சு. ப்ரோ ரம்ம வாங்கி வச்சுட்டு விஸ்கி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் அவனையும் கூட்டு வரான்னு சொன்னேன். கேட்கிறியா நீ? சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே போதை ஆயிட்டாரு. முத்தண்ணா ஊத்துறா. ப்ரோ Bro, சரக்கு வாங்கி use வச்சிருக்கல, bro, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ. சரக்கு வாங்கி வச்சுட்டு ஊத்தலனா சரக்குக்கு என்ன மரியாதை? ஏய் எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் வச்சிருக்கலாம்ல. நீ முதல்ல அந்த 2 ஊத்து. ஊத்துறேன்டா, ஏன்டா அழுந்துட்டு இருக்கீங்க? யார் அழுறா? என் பாட்டில் அது. ப்ரோ உங்களை இல்ல ப்ரோ. டேய் அதான் ஊத்துறல, ஏன்டா அழுகுற? அழுகிற பழக்கம் எங்க வம்சத்துக்கே கிடையாதுடா. ப்ரோ அங்க ஏதோ அழுற சத்தம் கேக்குது ப்ரோ. நோ நோ நோ, ஆமாண்ணா உள்ளதான ஏதோ சவுண்ட் கேக்குது. ஏய் யார் இது? யோ யோ ஆயா அம்மா கட்டி. ஹலோ, ஏதோ பொம்பளை மாதிரி தெரியுது. ப்ரோ போய் பாருங்க ப்ரோ. ஹலோ மேடம், யார் நீங்க? உள்ள என்ன பண்றீங்க? முத்த பேய் வீடா இது? பேச்சுலர்ஸ் வீடு மேடம். ஓனருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், வெளிய வாங்க. ஏய் லைட்டை போடுறா. லைட் சுவிட்ச் எங்கடா? ஏய் வருணே, சீ நான் ஒரு ஏய் ஏய் வருணே, ஏய் டேய் நவுந்து போடா, ஒரு மாதிரி பண்ணுதுடா. டேய் வருணே, டேய் சும்மா இருடா. டேய் பார்த்தா தெரியல, ஜனனி வீட்டு போயிருப்பான். டேய் சரிடா ஜனனி சரிடா. வீடு அண்ணா நகரு. அண்ணா நகர்ல இருந்து இப்படியாடா வர? ஏன்டா யாரையா இது? அழாதடா அழாதடா. டேய் என்ன ஜனனியோட சண்டையா? டேய் பாட்டில் என்ன வச்சா? ஏய் வருணே, என்ன போகாதடா. ஆட்ல ஓடிச்சிடா, நான் வரேன். ஏய் வருணே இருடா. ஏய் வருணே, ஏய் அவசரப்படாதடா, நான் வரேன்டா. நீ கலவுறா கலவுறா. ஏய் என்னடா இந்த நேரத்துக்கு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க? இருடா, அந்த வட்டடா. டேய் டேய் டேய். தள்ளி விட்டுறோம். பின்னாடி வர அவ்வளவுதான். இப்ப பாட்டி வரல, மௌனி நீ செத்தடா. சாரிடா சாரிடா சாரிடா. வாழதான் உள்ள சாவதாச்சு விடுங்கடா. வாழ்க்கையோட விடுதலை அடிக்கிறடா. ஏனில தான் நிக்கிறேன், வாடா இறங்குடா. அவனை விடுங்கடா. வார வாரம் இதே வேலையை வச்சுக்கிட்டு யார் bro இருக்கான். இவன்? அவன் இப்படிதான் ப்ரோ, வார வாரம் சாக போறேன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். ப்ரோ வந்தா முதல் நாளே இப்படி அவன் பண்றான். எப்பயுமே இப்படிதான் ப்ரோ, வார வாரம் சாக போறேன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன் சாக மாட்டேன்? அவனை ஒரு நாளாவது சாக விடுங்கடா. நீங்க வாங்கடா. ஏய் கம்முடா என் ஃப்ரெண்ட்ரா. ஏய் சௌரவ், அந்த பீஸ் எடுறா. ரூமுக்கு வந்தா முதல் நாளே வாடா. போ பாரு, உன்னை அப்படியே கொண்டு போய் டாப்ல நிறுத்த போறோம்.
தொடடா ஒழுங்கா, சுத்தம் சோறு போடும். பாத்திரா வலிக்குதுடா. ஆமாடா. டேய் யாருன்னு பாருடா. யார் வந்தா மா டேய் வருணே, யார் வந்திருக்கான்னு பாருடா. டேய் எந்திரிடா. நடுராத்துல என்னடா நச நசன்ட்டு யார் வந்திருக்கான்னு போய் பாருடா. என்னடா பிரச்சனை இருக்கு? போ. ஏய், உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான். யாரா இது? ஐயோ ஜெனி, வருண் என்னடா பண்ற? வருண் கதவை தர. இப்ப எதுக்கு ஜெனி நீங்க வந்த? வருண் சொன்னா கேளு, உங்க அப்பா கதவை பண்ணது தர. பத்தாதா? ஜென்னி செட் ஆகும் ஜென்னி, செட்டே ஆகாது ஜென்னி. உங்க அப்பா சொல்ற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ. வருண் சொல்லிட்டு கேளு, கதவை தர. ஓ பாத வேற ஜென்னி, பாத வேற ஜென்னி. நீ போயிடு ஜென்னி, செட் ஆகாது ஜென்னி. வருண் சொல்றது சொன்னா கேளு ஜென்னி. ரெஸ்ட் ரூம் போணும், கதவை தர. ஏய், என்னடா இதெல்லாம்? ஜெனனி டேய் சதீஷ், பேக் வெளியே இருக்கு, எடுத்துட்டு வா. இவ்வளவு தூரம் வந்தவளுக்கு பேக் கட் வர தெரியாதோ? சொல்லுண்ணா. ஆமாம், பாத்ரூம் கரெக்டாக அங்கே தான் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நீ ரொம்ப லேட்டு பாண்டி. என்னதான் பண்றான்னு தெரிய மாட்டேங்கி. ஆனால் அவன் இந்த கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றும் போதே தெரியும் இந்த மாதிரிலாம் ஏதோ நடக்கும்னு. இந்த தடவையாச்சும் பிரேக்கப் ஆகணும்னு நினைக்கிறேன். காத்துல அது மாதிரி இதுதான் தெரியுது. நானும் நம்புகிறேன், பார்க்கலாம். என்ன ஜென்னி வந்துட்ட? ஆமா வந்துட்டேன். ஓகே, 2 மணி நேரத்துல கிளம்பிடுவில? சரி ஓகே, உன் ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்கு? இங்க வேணா, ரூம்ல போட்டுரு. வருண் நான் வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டேன். இப்போ நைட்டு. சரி காலைல கிளம்புறியா? சரி ஓகே, இங்கே பெட் இருக்கு, ஸோ இங்கே பெட் எடுத்துக்கோ. வருண் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஆ இப்போ என்ன, அப்பாவோட சண்டை. நான் வேணா சௌமின்ட்ட பேசுவா? அவள் வீட்டில் வேணா 2 days தங்கிட்டு போறியா? ஐயோ வருண், நான் அப்பா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இனிமே உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். இந்த உலகத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்ப குட்டியோட சந்தோஷமா வாழ போறோம். என்னடி சொல்ற? போச்சு, அப்பா சாவடிச்சுட்டாங்க. உன்னை யாரு கிட்ட வர சொல்றது? நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். சரியா? ஒன்றும் படிக்காத. நான் பாத்துக்கிறேன். படிக்காத. ஒன்றும் தெரியலையே. இப்ப ஏன் டென்ஷன் ஆவற? உனக்கு என்ன பிரச்சனை? சம்பளம் கம்மி, அவ்வளவுதானே. 1 மாசம் போதும். அடுத்த மாசத்துல இருந்து நான் வேலைக்கு போறேன். நம்ம ஃபேமிலியோட செட்டில் ஆயிடலாம். என்னடா? ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நான் வேலைக்கு போல ஜென்னி. புரியல. வேலைக்கு போலனா? இல்ல ஜென்னி, நான் வேலைக்கு போல ஜென்னி. நான் இது வரைக்கும் போனதே இல்ல ஜென்னி. உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன் ஜென்னி. நீ வேலைக்கே போலையா? நோ, வண்டி பஞ்சர்ண்ணா. இவனை எங்கேயாவது அனாத ஆசிரமத்தில் விட்டுறலாமா? இப்போ தனக்கு நீயும் வேணா. ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ டென்ஷன் ஆகுறீங்க? யோ போய் பாரியா, எதுவும் பண்ணிட்டேன் நானு. ஐயோ இவனோட ஒரே தொல்லையா போச்சே. இங்க இருந்தும் துரத்தி விட்டுருவாங்க போல இருக்கு. பைத்தியமா, அவனை ரூம் விட்டு அனுப்பிடலான்னு. டேய் மச்சான், வெளியில பக்கத்து ஃபிளாட் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்கடா. ரொம்ப சத்தம் போடாதீங்கடா. டேய் போய் நம்பி வந்து பாரு. ச்சே, என்னைய செருப்பால அடிக்கணும்டா. சாரி ஜென்னி, இங்க பாரு, இங்க பாரு. 2 நாள் முன்னாடி என்ன டெக்ஸ்ட் பண்ணிருக்க? வர்க்ல பிஸியா இருக்க ஜனனி. அப்புறம் பேசுறேன். அதுக்கு 1 வாரம் முன்னாடி என்ன டெக்ஸ்ட் பண்ணிருக்க? என்ன சொன்ன? ஜனனி, எனக்கு வர்க்ல ஒரே டென்ஷனா இருக்கு, பிரஷரா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. 2 நாள் உன்னை கன்சோல் பண்ணிருக்கேன். நைட் ஃபுல்லா உட்கார்ந்து. சாரி என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? சாரி ஜென்னி. என்னை ஏமாத்தியா வரும்? இல்ல ஜென்னி, ப்ளீஸ் கவுண்ட் டவுன் ப்ளீஸ் உட்கார். குட் கேர்ள். கவுண்ட் டவுன். புரிஞ்சுக்கோ ஜென்னி, புரிஞ்சுக்கோ ஜென்னி. நீயே புரிஞ்சுக்கலாம் எப்படி ஜென்னி? நான் வேணா அப்பா கிட்ட வந்து பேசுறேன். அப்பா கிட்ட வந்து பேசவா? 2 weeks மட்டும் டைம் கொடு ஜென்னி. வருண், நான் என் அப்பா ஃபேஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? ஒரு 2 weeks டைம் குடி. எல்லாத்தையும் சால்வ் பண்றோம் ஜென்னி. எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் வருண். முடியாது வருண். சரி ஜென்னி. சாரி. புரிஞ்சுக்கோ ஜென்னி. பேச்சுலர் ரூம், இங்க எப்படி நீ இருப்ப? இப்போ என்ன? இப்போ நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கோ. நாளைக்கு காலைல வந்து நானே அப்பா கிட்ட வந்து வீட்டில் வந்து விட்டு போறேன். ஓகேவா? சரி, நீ சாப்பிட்டியா?
சாப்பாடு வச்சு சொல்லுவா. ஒரு நிமிஷம் இதோ வரேன். நீ வேற பாட்டில் உடைச்சிட்டான். ஃபைன் வந்ததே நான் தான். தலை இன்னொன்று இருக்கா? நல்ல மனசுக்காரர் சார் நீங்க. எப்படி ஒரு அழகான பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மச்சான் ஆ? மச்சான் ஜனனி எதுவும் சாப்பிடலையாண்டா. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டு இட்லி மட்டும் வாங்கிட்டு வாங்கடா. வேற ஏதாவது அது சரி. போ. இவனுக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? நேரத்துக்கு இட்லி ஆர்டர் பண்ணுறான். பாண்டி ஸ்விக்கியா இல்லை மெடிக்கல் ஷாப் போக சொல்லல. போ. டேய் நவுறா, தலைவலியா போச்சு இந்த ரூம் வந்து. நானும் வரேன். எங்கேயா போறாரு? சொல்லடா. ப்ரோ காலு. மச்சான் செருப்பியா? அப்படியே அந்த முக்கு கடையில திறந்திருக்கான்னு பாருங்கடா. டேய் வருண் எந்திரா. டேய் ஜென்னை காணோம் மச்சான். இதாண்டா இருப்பா. டேய் மேல ரூம் எம்டியா இருக்கு. அவ திங்ஸ் எதுவுமே இங்க இல்லடா. டேய் என்னடா டேய் நேத்து உங்களுக்குள்ள என்னடா நடந்துச்சு? சொல்லிட்டா இருப்பாங்க. என்னடா பண்ணீங்க? இது வேற. டேய் நான் சொல்லிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்க. வேணான்னு சொன்ன கேட்டியாடா? பாருடா இப்ப எங்க வந்து நிப்பாட்டி இருக்கு. டேய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கடா போற? இங்கதான்டா இருப்பா. பைத்தியக்காரா, காலைல இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன். அவ ரூம்லயும் இல்ல எங்கேயும் இல்ல. அவ திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையடா. டேய் நில்றா. கத்திட்டே வரேன். டேய் வருண், டேய் நில்றா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கடா போயிட்டு இருக்க? நேத்துல இருந்து அவளை காணோம். என்ன சீரியஸ்னஸ் புரியாம நின்னுட்டு இருக்க? அவ ட்ரெஸ் இல்ல, அவ அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவ வீட்டுக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடும். என்னது போலீஸ்கார வீட்டுக்கா? இந்த கையோடையா? இப்போ நீ வரியா இல்லையா? நான்லாம் வரல. இந்த பார், இந்த இவன் வருவான் பார். இந்த சும்மா தான் இருக்கான், இவனை கூட்டு போ. வாடா ஜனனி வீட்டுக்கு போலாம். வருண் இருக்கான்ல, அவன் லவ் பண்ணுற புள்ள கோச்சிட்டு வந்துருச்சு. அதான் சமாதானம் வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் வாடா. ஒரு நிமிஷம்டா வா. எதுக்குடா இங்கே வந்த? ஒரு நிமிஷம் வர சொல்டா. சாரி கேட்டு போயிடும்டா. நீ கேட்ட எங்கள் அப்பா வந்து சாரி உங்க கேட்குமா? அப்பா இல்லடா, உங்க அக்கா வர சொல்டா. சாரி கேட்டு போயிடுறேன். எதுக்காக உன்னை பார்க்க வந்தாரு? அவ கிளம்பிட்டா. கிளம்பிட்டாளா? இங்க வரலையே. ஐயோ கத்தாத சரியா? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இங்க ஸ்ருதி வீட்டுக்கு தான் போயிருக்கா. ஸ்ருதி வீட்டுக்கு தான் போயிருக்கா. சரி வா, ஸ்ருதி வீட்டுல போய் பார்ப்போம். கிடைக்கல. லவ்வர்ஸ் தானே, அதெல்லாம் சண்டை சாதாரணம், சேர்ந்துருவாங்க. என்ன நம்ம போடாத சண்டையா? ஆனால் ஒன்று, வருண்லாம் நான் கோட்டை கழிச்சா தாண்ட மாட்டான். ஆமாம் நின்றுவான். அப்படிப்பட்ட பையன் நம்ம பையன். அவக்காக உயிரை கூட கொடுப்பான். அப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம போயிட்டான். அப்புறம் பேசுகிறேன். இங்கே எதுக்குடா வந்த? ஜனனி எப்போதுமே இங்கே தான் வருவா. ஸோ இவங்ககிட்ட கேட்டால் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஹே ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நீ நிலாக்கா தம்பி தானே? ஆமாம் ப்ரோ. ஜனனி உள்ள இருக்காளா? அன்னைக்கு பிரியா கூட வந்தீங்க. பிரியா இல்ல ஜனனி. தெரியல ப்ரோ, ஜனனி இங்கே இல்லை. இல்லையா? சரி ப்ரோ, கிளம்புறேன், பாய். டேய் பிரியான்ற நில்லான்ற நீ எத்தனை பேர்டா லவ் பண்ற? வாடா பாத்துக்கலாம். டேய் எங்கள் அக்கா உண்மையாக தானே லவ் பண்ற? டேய் சொல்றா. டேய் சுத்தி வீடு பூட்டி இருக்குடா. வா வேற இடத்துல போய் பார்ப்போம். நவுரு. டேய் என்னடா எங்கள் அக்கா இங்கே தேடியும் கிடைக்கல. புலம்பாதடா, இங்கே தான் சீனியர் அக்கா வீடு இருக்கு. அங்கே போனால் வாய்ப்பு இருக்கு. ஏண்டா உனக்கு ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடையாதாடா? டேய் வாடா என் தலையெழுத்து. இவங்களெல்லாம் எப்படி எங்கள் அக்கா இருக்காளோ? இரு நம்மள யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குடா. உன்னெல்லாம் வேண்டாம் ஃபாலோ பண்ண போகிறான். ப்ரோ கொஞ்சம் நில்லுங்க ப்ரோ. டேய் ஃபாலோ பண்ணுறாடா. அதெல்லாம் வாய்ப்பில்லடா. வா. டேய் எங்கடா இருக்கிற? சைலண்டாரு. எதுக்குடா இங்க? டேய்
யாரா நீ என்னடா ஃபாலோ பண்ற ப்ரோ இருங்க ப்ரோ நீ தானே ப்ரோ அடிக்கிது குளிரு ப்ரோ கைய கொடு ப்ரோ மில்லியன் வியூஸ் போயிடுச்சு ப்ரோ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கே நீ தான் ப்ரோ மொபைல் எடுத்து பாரு ப்ரோ மஜா ப்ரோ மஜா பண்ணிட்டீங்க ப்ரோ ஆமாண்டா 1 மில்லியன் வியூஸ்டா அப்படியே வாடா குளிரு சாரி அக்காவை தாவணும் தேடிட்டு இருக்கேன் இவன் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்க்க கிடைச்சிருவாங்கடா ஏய் மச்சான் ஜனனி எல்லா இடத்தையும் தேடிட்டேன்டா மச்சான் எங்க தேடி கிடைக்கலடா மச்சான் ஏதாச்சும் பண்ணுடா ஏய் சொல்டா என்ன பண்றதா அவங்க அப்பா வந்து நம்மளெல்லாம் என்ன பண்ண போறாருன்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. கைஸ் யாரும் பயப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க. இது ஒரு சீரியஸான விஷயம். காலங்காலமாக தொலைஞ்சு போகிறவங்கலாம் காணாமல் போகிறதுக்குன்னு 2 இடம் இருக்குது. ஒன்று பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போய் தேடலாம். ஏன்க்கா ஏன் அங்கே போகணும்? அவன ஊருக்கா போயிருக்கா? அவ போவடா, நம்ம தேடலாம்டா. ஆமா மச்சான் ஏய் போய் தேடலாம்டா. ப்ராப்ளமா ப்ரோ? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல ப்ரோ. போங்க ப்ரோ. போங்க ப்ரோ. ஏய் மச்சான் நீங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்கடா. ஏய் மச்சான் நீ போய் ஏரியால போய் பாரு மச்சான். சரி நம்ம 2 பேரும் போய் சித்தப்பா வீட்ல போய் பார்க்கலாம்டா. ஐயோ சித்தப்பா வீடு அண்ணாலாம் வர முடியாது. ஐயோ நான்லாம் அவருக்குள்ள ஐயோ அங்கெல்லாம் இருக்க மாட்டா. ஏய் மச்சான் போயிடலாம்டா. ஏய் போயிடலாம். சரி ப்ரோ நீங்க வரும் தானே? கை கொடுங்க ப்ரோ. உங்க ரீல்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு ப்ரோ. போங்க ப்ரோ. நானே 1008 பிரச்சனைல இருக்கேன் ப்ரோ. போங்க ப்ரோ. போங்க ப்ரோ. போங்க ப்ரோ. ஏய் போங்க ப்ரோ. டேய் அங்க இருக்க வாய்ப்பு இருக்குடா. ஏய் ஜன்னியை தேடணுமா இல்லையாடா? என்னது ஜனனியை காணோமா? என்ன பிரச்சனை ஜனனிக்கு? டேய் யாரா அவன்? வாடா போலாம். எந்திரி. நான் வாங்கடா போலாம். மச்சான் வாங்கடா போலாம். வாங்கடா. வாமாடா. வெறுப்பேத்திட்டு நீ போய் ரயில்வே ஸ்டேஷன்ல தேடு. நான் ஆர்டர் பண்ண பிரெட் ஆம்லெட் வரலடா. நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல தேடுறேன். ஓ நிம்மதியா சாப்பிட கூட வர மாட்டறாங்க. எங்க போய் தேடு? நில்லு. நீ எங்க வர? ப்ரோ நம்ம ஜனனி ப்ரோ. நான் வரேன். நாங்க பாத்துக்கறோம். நீ கிளம்பு. வாங்கடா எல்லாரும் போலாம். கிளம்பு. ப்ரோ நொட்டுவாங்க. போடா. எங்க இல்லையாமே? டேய் என்னடா சொல்ற? நல்லா பாத்தியா? பார்த்தேனே. ஹலோ மச்சான் வருணே, இங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டா. அவளை காணோம்டா. டேய் நாங்க திரும்பி வரோம்டா. ஓகே வாடா கிளம்பிடலாம்டா. சரி வா. ஐயோ எங்க அக்கா காணுமே. ஐயோ அவளுக்கு ஏதோ ஆயிருக்கு. நாளைக்கு எங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுடா. ஐயோ நாளைக்கு அவ பணமா கிடைச்சா நீயாடா பாப்ப? டேய் ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு என்னப்பா சுதி இல்ல பிரியா? எனக்கு இருக்கு ஒரே அக்காடா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுடா. ஏதாச்சும் சொல்லு மச்சான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? அதான் பசங்க எல்லாம் சேர்ந்து தானே தேடிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன? உனக்கு என்ன மச்சான் ஒரு சொல்றா. சௌரவங்கடா. ஓம்புட தானே இருந்தா இல்லையா? மச்சான் நைட்ல இருந்து ஜனனியே காணோம், சௌரவே காணோம். மச்சான் ஏதோ தப்பா இருக்கடா. மச்சான் ஃபோன் போடுறா. டேய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருதுடா. மச்சான் ஏதோ தப்பா இருக்குடா. வாங்கடா. தேடலாம் வாங்க. சரி வாங்கடா வாடா. ஐயோ பஸ் ஸ்டாண்டு வீடுன்னு தெருவா அலைய விட்டானுங்களே. ஆயாமா நவுரா. மச்சான் பூட்டி இருக்குடா. நவுரா. ஐயோ ஜனனி ஜனனி கதவு தரமா? போடாங்க. ஏமா ஜனனி இருக்கியாமா? நீ என்ன பண்ண போற? தள்ளி திறக்க போறேன்டா. என்ன வீடு தான் போட்டு இருக்கு. நானே அக்கா காண இருக்கு. போய் தேடுங்கடா. உங்க அக்கா தானே, நீ போய் தர்றா. நீ போய் தேடு. நீ அந்த சைடு போய் தேடுறா. டேய் மாப்ள இங்க டோர் திறந்துக்குடா. வாங்கடா. இன்னைக்கு அவனை யார் அவனா பாருங்க. இங்க இருக்கடா. மச்சான் அவனை புடுறா. அவனை என்னடா பண்றீங்க? ஏதோ ஆயிடுறா. கம்முனு இருடா டேய். எந்திரிடா கையா. வெளிய வா. எந்திரிடா. தள்ளுடா. அவனை தூக்குடா. அவன் எங்கடா? எந்திரிடா டேய். ஜனனியா? போய் சொல்லாத. ஜனனி எங்க? நைட்ல இருந்து நீயும் காணோம், ஜனனியும் காணோம். தெரியாதுடா. விட்றா. இல்ல நைட்ல இருந்து ஜனனியும் காணோம், ஒன்னையும் காணோம். சரி எங்க போன? வருண் நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். சொல்லு. நேத்து நைட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு கீழே வந்தேன். அப்போ அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்தது.
யதார்த்தமா கதவை திறந்தா ட்ரெஸ் அங்கங்கன்னு இருந்தது. ஜனனி என்ன நினைச்சா அவ ட்ரெஸ் நான் எட்டி பாக்குறேன்ட்டு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் எதுவும் பண்ற தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதுவும் பார்க்கல. சாரி. இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதான் நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். சொன்னா நீ நம்பிருப்பியா? ஏய் மச்சான் அவன் சொல்றது எதுவும் சரியில்லடா. ட்ரெஸ் மாத்த ஏய், பாத்தங்க. நான் நம்புற மாதிரி இருக்கு. யாரும் நம்ப மாட்டாங்க. இத சொன்னா நீ நம்பிருப்பியா? ஏய் ஏய் யார் கதைடா புதுசா உண்மையை சொல்றா. சொல்றா? உண்மையை எப்படி சொல்றா. சொல்றா? எனக்கு தெரியாது. தெரியாது. கேளுடா. ஏய் உண்மையா சொல்றா உனக்கா. நீ சொல்றது ஹலோ சொல்லுமா. ஏன் ஏய் என்ன மச்சான்? ஏய் என்னாச்சு? ஜனனி காணோன்னு வீடியோ ஏய் என்னடா ஆச்சு? சீக்கிரம் பாருடா. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கிரைம் டைம் ரவி. டேய் இவன்டா. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இன்ஸ்டாவில் கலக்கிட்டு இருந்த ஒரு கப்பலை போய் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த கப்பல் யாரும் இல்லை, வருண் ஜனனி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வருண் ஜனனி ரொம்ப நாளாகவே இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. நிறைய டான்ஸ் வீடியோ நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஜனனியை காணோம் அப்படின்ற நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப அதிர்ச்சியான நியூஸ் தான். என்ன அப்படின்னா, ஜனனியை வந்து நேற்று நைட்லேருந்து காணோம் அப்படின்ற நியூஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னடா ஜனனியை காணாமல் நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது, ஜனனி தானாக காணாமல் போகலை. ஜனனியை வருணோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அந்த தகவலை எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் டீம்மேட் உங்களுக்காக காட்ட போகிறாங்க. இதோ நான் வந்தேனா, ஒரு பொண்ணு மஞ்சள் சாரி கட்டிக்கின்னு தூக்கின்னு அப்படியே வேகமாக போனாலும் நான் பதட்டமாக ஆகிட்டேன். அப்படியே ரொம்ப பசங்களாம் கொம்பு குடின்னு தூக்கின்னு போனாங்க. நேற்று நைட்டுங்களா? ஆமாம், நேற்று நைட்டு மஞ்சள் சாரி. நைட்டெல்லாம் ஒரே அழுவுற சத்தம். நாட்டில் ஒன்றுமே பாதுகாப்பே இல்லையா பெண்களுக்கு. நாங்கள் என்ன தான் பண்ணுறது இது போல் அழுவிட்டு பண்ணேன். ஐயோ போச்சு. டேய் அடுத்து நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, ஜனனிக்கு என்ன ஆச்சு? வருணோட ஃப்ரெண்ட்ஸும் ஜனனி என்ன தான் பண்ணாங்க? ஜனனியோட பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க? இந்த மாதிரி திருக்குற தகவலை உங்களுக்கு சேகரித்தேன். நான் கிரைம் டைம் வித் ரபிஷாந்த். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐயோ எங்க அப்பா வந்துருவானே. அந்த ஜூஸ் கல்ல பார்த்தா வந்தடா இது. முத்தே, வேலைக்காக ஊரை விட்டு வந்தேன்டா. தங்கறதுக்கு வீடு, பழகிறதுக்கு பசங்க கிடச்சிட்டாங்கன்ட்டு சந்தோஷமாக இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டாடா. நான் கிளம்புறேன்டா. டே நவருங்க சார். என்னது நவுரா? என்னடா பண்றீங்க எல்லாரும்? எங்கடா போற நீ? நீ நான் இந்த ரூம் நானும் சார் வந்து ஒரு நாள் சார் நான் பாட்டுக்கு கிளம்புறேன் சார். நான் அந்த ரூமுக்கே புதுசு. பொண்ணை கட்டிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறியா? போடாங்க. அவங்களே எல்லாம் சார் வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்தப்ப தேனோ அக்கா எத்தனை கடிக்கல. பேரா இருக்கீங்க இங்க? என்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும். உங்களோட இவனுங்களோட சேர்ந்துருக்க. ஓ ஐயோப்பா. இவனு நாள் சாத்தியா? வாடா உட்கார்றா இங்க. சார் கையில வர இல்ல சார், உட்கார்ந்துங்கற நீ. இறங்குடா. ஏய் உன் பேர் என்ன? சதீஷ். ஏய் உன் பேரு? உன் பேர்? கோடிஸ். யார்டா இங்க வருணு? அவதான் சார் வந்து சார். நீ தான் அந்த பொண்ணை கூட்டின்னு சுத்தின்னு இருக்கியா? சார் அவங்களே தான் சார் வந்தாங்க. எங்க அவ? தெரியுங்க சார். சார் அவ காலையில கிளம்பி போயிட்டா சார். வந்தா? நேத்து நைட் சார். சத்தியமா தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார். அந்த பொண்ணை ஏய் சார் அடிக்காதீங்க சார். ஒவ்வொருத்தனா சொல்லு. எங்க அவ? சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். அப்பா எனக்கு தெரியாது. போட முதல்ல போடுயா. சொல்றானா? தா என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? சிமாங்கல் தெரியாது சார். ஒழுங்கா சொல்லு. சார் யார் வீடு இது? இவன் ஊடுதா சார். வீடு தான் சார். வீடு தான் சார். வீடு தான் சொல்றா. பேச்சுலர் வீடா இது? சொல்றா. ஆமா சார். ஏய் மச்சான் சொல்றா மச்சான். இருடா. சார் பேச்சுலர் ரூம் தான் சார். ஆனா நான் மட்டும் நான் பேச்சுலர் சார். என்னடா சொல்றான் இவன்? ஆமா சார். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு சார். கல்யாணம் ஆயிடுச்சு சார். அது அப்படி சொல்றான் சார் அந்த நாய். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சரக்கச்சுன்னு பசங்களை கூட சேர்த்துன்னு பொண்ணை கூப்பிட்டுன்னு வந்து அப்பா, என்னடா பண்ற? இல்ல சார். என்னடா வச்சுன்னு இருக்க? சொல்றா. இல்ல சார். சார் சார் அந்த ஷூவை மட்டும் கொஞ்சம் வெளியே கழட்டி விட்டு வந்துடுறீங்களா? ஷூவை வெளியே விடணுமா உனக்கு? சும்மா நாய் சும்மா ஷூவை வெளியே விடணுமா? சார் இந்த பசங்களை பார்த்தா கடத்தி வச்சுட்டு இருக்க மாதிரி தெரியல சார். இவன்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் சார் தெரியுது. யோ உன்னை எதுக்கியா கூட்டு வந்த? தலியா? ஐயோ பெரிய போலீஸ். டேய் என் பொண்ணு எங்கடா? உன்னை நம்பி தானே இங்க வந்தா? அங்கிள் எங்களுக்கு தெரியாது அங்கிள். டேய் போயிட்டா அங்கிள். ஏந்து வாடா. இன்னைக்கு மட்டும் என் பொண்ணு திரும்பி வரல, நாளைக்கு உன் கதை முடிஞ்சது. இல்ல அங்கிள். ஒருத்தனையும் விட மாட்டேன்டா. வேணா சார். சும்மா இருடா. ஏன்டா?
எல்லாம் இங்கே தான் இருக்கணும். எவனா வெளியே போனீங்க அவ்வளோதான். டேய் ஏன்டா வருணே, இதெல்லாம் நமக்கு தேவையாடா? ஏன்டா இப்படி பண்ற? ஏய் உன்னால எவ்வளவு பிரச்சனை போறா? அவ்வளவு கேள்வி போய் எங்க அப்பா என்ன அடிக்கிறேன்டா? எவ்வளவு போய் எங்க அப்பா என்ன லவ் பண்றானோ? எழுத்துட்டு வருவானே யாராவது கேட்டீங்களா? அவன முதல்ல அடிச்சு விட்டு வந்து வெளியே போத்துனா. நோ முத்துனா. டேய் வருணே நில்றா, எங்கடா போற? போடா டேய். டேய் நில்றா, சொல்லிட்டே இருக்கல. டேய் நீயும் போடா. டேய் வருணே நில்றா. அவளுக்கு இருக்குடா. போடா போது வெளியே. ஹலோ ஜனனி, நீ வீடியோ பார்த்துட்டு இருக்க எனக்கு தெரியும். இந்த வீடியோ உனக்காக தான். எனக்கு வேற வழி தெரியல ஜனனி. எங்கடி போன? உனக்கு தேடாத இடமே இல்லை தெரியுமா? நான் பண்ணது தப்புதான். அதுக்குன்னு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஜென்னி நீ எங்க இருக்குன்னு சொல்லு ஜென்னி. இதை பேசி நம்ம சால்வ் பண்ணலாம். நீ என் கூட பேசக்கூட வேணாம். ஒரு வாட்டி பார்த்தா போதும். இந்த வீடியோ பார்க்குறேன் யாராச்சும் ஜனனியை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நான் அவளுக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்லுங்க. மச்சான் ஜனனி மெசேஜ் அனுப்பியிருக்காடா. மச்சான் லொகேஷன் அனுப்பியிருக்காடா. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? போடா. எங்க சென்னி போன? என்னலாம் தேட தெரியுமா? நான் பண்ணது தப்பு தான். சாரி சென்னி. என்னை தேடி வந்த நான் தான் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடு சென்னி. நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் மாத்திடுறேன். ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. உன்கிட்ட புது ஆளா வந்து நிற்கிறேன். நம்பு ஜனனி. நம்ப மாட்டேன். நீ வேணா பாரு, இந்த உலகத்துல இப்படி ஒரு மருமகம் இல்லைன்ட்டு உங்க அப்பாவே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கல. யாரு? உன்னையா? உங்க அப்பா என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா? சரி வா போலாம். வரமாட்டியா? வரமாட்டேன்னு சொன்னேனா? உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணா பண்ணுவியா? என்ன வேணா? சரி நீ ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன. என்னால சுத்தமா முடியல. கீழே இறங்கி வச்சிடலாமா? நீ தானே சொன்ன என்ன வேணா செய்வேன்ட்டு. அதுக்குன்னு ஒழுங்க மரியாதை கூட்டிட்டு போ. ஜனனி சோஷியல் மீடியா பாத்தியா? நம்ம ரீலு செம்ம ரீச். அப்படியா? செம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். அப்ப வேலைக்கு போக மாட்டேன். திருந்தவே மாட்டடா நீ. சாரிடி. வருண், நடந்த பிரச்சனையா முன்னாடி எங்கேயோ காணாம போயிட்டாடா. என்னடா சொல்ற? ஆமாடா, எங்கேயுமே தேடி கிடைக்கல. இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்லடா, எல்லாரும் நாகர்கோவில் போயிடலாம். என்னடா சொல்ற? எது நாகர்கோயிலா? ஆமா.